நீ பெரிய ஆர்டிஸ்ட் ஆயிட்ட. இதெல்லாம் தேவையா? அத அம்மா கிட்ட கொடுத்துட்டு வா, பிருத்வி கிட்ட கொடுக்கட்டும். நமக்கு ஷாட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. அங்க எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஹீரோயின்கிறத மறந்துடாதேங்கறான். இவ்வளோ அவ சொன்னதுக்கெல்லாம் பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டு அப்படியே வந்து அம்மா கிட்ட பொக்கைய கொடுத்துட்டு எனக்கு ஷாட் வச்சுட்டாங்க. பிருத்வி கிட்ட கொடுத்துடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. அவ அம்மா கிட்ட பொக்கைய கொடுத்தது, அப்படி பந்தாவா பேசுனது எல்லாத்தையும் நீங்க பார்க்கணுமே. சான்ஸே இல்ல பிருத்வி. சரி சரி, எனக்கு ஷாட்டுக்கு நேரமாச்சு, நான் போறேன். டேய், சாப்பிடலையாடா? இல்லம்மா, எனக்கு பசிக்கல. பாத்தீங்களாமா, கையில பார்த்ததும் பிருத்விக்கு மொத்தமும் பதறுது. பசிக்கலையா? எப்படி மூட் அவுட் ஆகி போறார் பாருங்க. இன்னும் பிருத்வி மாறவே இல்லம்மா. எனக்கு இப்ப ஒரே பயந்தாமா. என்ன பயம்மா? இப்படி ஒவ்வொரு பொய்யா சொல்லிக்கிட்டே போறமே, அதான் ஒரு மாதிரி கலக்கமா இருக்கு. இது எதுல போய் முடியுமோன்னு தெரியலம்மா. நல்லதுலதாம்மா போய் முடியும். அந்த நல்லது எதுன்னு சொன்னா அந்த கையில விட்டு பிருத்வி பிரியறதுதாமா. அதுதாம்மா பிருத்வி வாழ்க்கைக்கு நல்லது. அதுக்குதாம்மா இவ்வளவையும் நான் சகிச்சுக்கிட்டு போறேன். இல்லன்னா ஒரு நாள் என் பிள்ளைகிட்ட நான் பொய் சொன்னதே இல்லம்மா. ப்ராப்பர்ட்டிலாம் வந்து செக் பண்ணுங்க. சரிங்க சார். சார் காஸ்ட். ஓகே சார் காமிச்சு. இந்த லிஸ்ட்டை வந்து ஆர்டர் எடிட்டோ படிச்சுக்கணும். ஓகே சார், சொல்லு. இந்த சீனுக்கு கையில் மரத்துக்கு என்ன காஸ்டியூம்? கேமராமேன் சார், கேமராமேன் சார், ஒரு நிமிஷம். வரேன் சார். சொல்லுங்க சார். கேமராமேன் சார், இது ஓகேவா? ஓகே சார். ஓகே, இதை போட்டு ஓகே பார்த்துக்கலாம். 2 மினிட்ஸ் சார். ரெடி பண்ணுங்க. அவங்க வந்தாங்கன்னா இதை கொடுத்து படிக்க சொல்லுங்க. ஓகே. மேடம், குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க. ஏதாச்சும் பிளான் பண்ணீங்களா? பிளான் பண்ணாம இருப்பனா மேடம்? இப்ப எடுக்க போற ஷாட்டு அவங்க அம்மாவோட ஆர்கியூ பண்ற மாதிரியான ஷாட்டு. அதுல அவங்க அம்மா கையில கோவத்துல தள்ளி விடுவாங்க. அந்த கையல் கீழே விழணும். அப்படி விழறப்ப கண்டிப்பா கையலுக்கு 2 முழங்கையிலையும் அடிபடாம இருக்கணும். அதுக்கு 2 கையிலையும் பேடு போட்டாக்கணும். அத போட முடியாதபடி பண்ணிட்டேன் மேடம். வாவ், என்ன பண்ணிருக்கீங்க? ஹாஃப் ஸ்லீவ் காஸ்டியூம் கொடுத்துருக்கேன். கையல் கீழே விழுந்துதான் நடிச்சாகணும். நான் திரும்ப திரும்ப அந்த ஷாட்டை எடுக்க போறேன். வைட்ல எடுக்க போறேன், க்ளோஸ்ல எடுக்க போறேன், டாப் ஆங்கிள் எடுக்க போறேன். கையல் நடிச்சே ஆகணும். அவ முடியாதுன்னு சொல்லவே முடியாது. கையல் 4-5 நாள்ல ஓடிடுவான்னு நினைச்ச, நீங்க ஒரே நாள்ல ஓட வச்சிடுவீங்க போல இருக்கே. பார்த்து சுரேந்தர், நான் உங்ககிட்ட ட்ரைனிங் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஷார்ப்பா இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க மேடம். கயல் இப்பதான் இங்க வந்துட்டு போறா. அப்படியா? ஆமா, அப்பதானே பிருத்வியை மூட் அவுட் பண்ண முடியும். அதுக்காக பிளான் பண்ணி இங்க வந்துட்டு போறா. காலையில தூங்கி எழுந்ததுமே அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்குனே பிளான் பண்ணுவா போல இருக்கு. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? அந்த கயலோட கார்த்திக்கும் வரான். எப்படிடா உங்ககிட்ட தகராறு பண்ணலான்னு 2 பேரும் யோசிச்சுக்கிட்டே வருவாங்க. பாத்துக்கோங்க. அதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன் மேடம். நான் பாத்துக்கிறேன்.
அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தா போதும். ம் ஓகே சுரேந்தர், நான் ஈவினிங் கால் பண்றேன். ஓகே மேடம். ஓகே.